மத கர்ப்பிணி பெண் என்று பாராமல் 6 மணி கானகத்தை சென்று விடுவதற்கு தாங்களுக்கு எப்படி என்ன மனம் துணிந்தது? பெண் பாவம் பொல்லாது என்று சொல்வார்கள் அண்ணா. வேண்டாம் அண்ணா, வேண்டாம். தமிழப்படா, என்ன பார்த்திருக்க, என்ன பார்த்து கூறுகிறாய்? முன்பாக தம்பிமார் பரத சத்ருகனை இருவரும் சொன்ன வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த அண்ணாருக்கு கோபமாகும். அண்ணார் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம், சீதாவை மனத்திலே விட்டுத்தராக வேண்டும். என்ன சொல்கிறாய்? சொல்லு. இன்னும் சொல்லுகின்றேன், கேளுங்கள் அண்ணா. நம்மளுடைய தாய் நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள்வா. தாயாரை பார்க்கின்ற பொழுது அண்ணா செத்தா மறைமுகத்தாலே சீதா சந்திரகுலத்தில் உதித்தவள் தான். மனித சஞ்சாரம் இல்லாத இடம், மிருக ஜாதிகள் வசிக்கக்கூடிய வனம். வேண்டாம் அண்ணா, அந்த வனத்தில் அண்ணாவேதான் உள்ள வனம் அண்ணா. பெண்கள் பைகள் கருமுனைகள் கானகத்தில் மிருக ஜாதிகளை வளர்ச்சிருக்கக்கூடிய மனம். அந்த வனத்தை சென்று தாய் சீதாவை விட்டால் அந்த மிருகங்கள் எல்லாம் அடித்துக் கொண்டு விடும் அண்ணா. வேண்டாம் அண்ணா, பெண் பாவம் பொல்லாது என்று சொல்வார்கள் அண்ணா. வேண்டாம், வேண்டாம் அண்ணா. அதாவது நம்மளுடைய தாய் சீதாவை சென்று 6 மணி கானகத்தில் சென்று விட்டால் அந்த கானகமாகப்பட்டது அயோத்தி வனமாக மாறிவிடும். ஆனால் அயோத்தியமாகப்பட்டது 6 மணி கானகமாக மாறிவிடும் அண்ணா. நம்மளுடைய அதிர்ஷ்ட லட்சுமி அன்னை பின்னாலே போய்விடும் அண்ணா, போய்விடும். வேண்டாம், வேண்டாம் அண்ணா. தம்பி, எத்தனை வார்த்தைகளை எடுத்து சொன்ன போதிலும் இவனுடைய மனமாகப்பட்டது கல்லாகி விட்டதடா. இந்த கல்லை கரைக்க உலகத்தை படைக்கும் ஆண்டவனால் ஆகாது. உன்னை கடைசியாக எச்சரிக்கிறேன். சீதாவை கொடுமை மரத்திலே விட்டு வர முடியுமா முடியாத ஒரே வார்த்தை சொல்லு, சொல்லிவிடு. நம்மளுடைய சீதாவை இப்பொழுது பார்க்கின்ற பொழுது மல்லிகை செண்பகம் வாசம் போரிந்திய பகுல சீதை யாரு என் அண்ணா பகுல சீதை யாரு
கானகத்தில் விடுவதற்கு என்னுடைய மனம் தம்பி, எத்தனை வார்த்தைகள் எடுத்து சொன்ன போதிலும் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை கூறுவது நியாயமில்லை. உன்னை மீண்டும் நான் கடைசியாக எச்சரிக்கிறேன். சீதாவை கொண்டு போய் வனத்தில் விட்டு வர முடியுமா முடியாத ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு செல். சொல்லு, சொல்லிவிடு. கோட்டைப்பட்டியை சேர்ந்து பால்கார் கண்ணன் ஐயா அவர்களும் அருமையண்ணா ராமையா அண்ணா அவர்களும் அத்துடன் பொன்னுச்சாமி அண்ணா அவர்கள் எங்களை இருவரையும் பாராட்டி தலா 150 செல்வங்களை மூவரும் வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அந்த குடும்பத்தார்கள் எந்த காரியத்தை நினைத்து கொடுத்ததா சரி, அவர்கள் செய்ய தொழிலும் அந்த குடும்பத்தார்களும் இந்த மந்தையில் அமர்ந்திருக்கிற அனைத்து தெய்வங்களுடைய அருள் பெற்று அயோத்திவரி ஆளக்கூடிய ரெகராமச்சந்திரமூர்த்தி லட்சுமணனுடைய செல்வத்தை பெற்று சீதாவுடைய சித்தை பெற்ற அந்த குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டுகளமாக வாழையடி வழியாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். எங்கள் இருவரையும் பாராட்டி 3 அன்பு நெஞ்சங்கள் அன்பளிப்பு வாரி வழங்கி கௌரவப்படுத்தி உற்சாகமூட்டிய அன்பு நெஞ்சங்கள் முகவர் குடும்பத்தாருக்கும், ராமா என்றால் பாவம் தீர வேண்டும், ராமா என்றால் தோஷம் தீர்ந்து, சீதா என்றால் செல்வாக்கு நிறைந்து அவர் குடும்பத்தில் அனைவரும் சேமமாக 100 ஆண்டு காலமாக நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். வணக்கம், வணக்கம் பல. அத்துடன் கோட்டைப்படியை சேர்ந்து அருமை அண்ணா ஒரு நாடகத்தில் நடிகராகப்பட்டவன் இப்படித்தான் இந்த நடிக்க வேண்டும், இப்படித்தான் இந்த இடத்தில் படிக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து அருமை பெரிய தம்பி அண்ணா அவர்கள் இருவரையும் பாராட்டி தலா 50 செல்வங்களை வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அத்துடன் எங்களுடைய கோட்டைப்பட்டியை சேர்ந்து அருமை நான் மயிலண்ணன் அவர்கள் இருவரையும் பாராட்டி தலா 50 செல்வங்களை வாரி வழங்கியிருக்கின்றார்கள். இரு உள்ளங்களும் எந்த காரியத்தை நினைத்து கொடுத்திருந்தால் சரி, அவர்கள் செய்கின்ற தொழிலாகப்பட்ட அந்த குடும்பத்தார்களும் இந்த மந்தையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தெய்வங்களுடைய அலுவெட்டு இந்த அயோத்திபுரி ஆலயக்கூடிய ரெகராமச்சந்திரமூர்த்தி லட்சுமணனுடைய செல்வத்தை பெற்று சீதாவுடைய அருளை பெற்ற இந்த குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டுகளமாக வாழையடி வழக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். அன்பளிப்பை வழங்கிய அன்பு நெஞ்சங்கள் இருவருக்கும் ஸ்ரீராமர் அருள் பெற்று லட்சுமண பெருமகள் புகழ் பெற்று சீதாவின் செல்வாக்கை பெற்றவர் சீரும் சிறப்புமாக 100 ஆண்டு காலம் அனைவரும் வாழ வேண்டும், வளர வேண்டும் வாழ்த்துகிறோம். வணக்கம். நம்மளுடைய தாய் சீதாவை சென்று ஆரியமான கானகத்தில் விடுவதற்கு என்னுடைய உள்ளமாகப்பட்டது இடம் கொடுக்கவில்லை. ஆகையினால் என்னுடைய தாய் சீதாவுக்காக என்னை மன்னிப்பு தாரும் அண்ணா, ரெகுராமா மன்னிப்பு தாரும் அண்ணா, மன்னிப்பு தாரும் அண்ணா, ரெகுராமா மன்னிப்பு தாரும் அண்ணா, அண்ணா மன்னிப்பு தாரும் அண்ணா, ரெகுராமா மன்னிப்பு தாரும் அண்ணா, அண்ணா மன்னிப்பு தாரும் அண்ணா, ரெகுராமா மன்னிப்பு தாரும் அண்ணா, அண்ணா மன்னிப்பு தரவிட்டால் மனமோ துணியலிப்போ, மன்னிப்பு தரவிட்டால் மனமோ துணியலிப்போ, அங்கே மன்னிப்பு தரவிட்டால் மனமோ துணியலிப்போ, மன்னிப்பு தரவிட்டால் மனமோ துணியலிப்போ, அகல கண்ணி என்னும் சிறிய காட்டில் வீடேகிறது, மன்னிப்பு தாரும் அண்ணா, ரெகுராமா மன்னிப்பு தாரும் அண்ணா, ஐயோ ஆதி முதலாய் வந்த அண்ணா ஜானகிதன்றே, 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 தூது சொல்லி எந்த சிந்தைக்கால் அங்குதே, மன்னிப்பு தாரும் அண்ணா, ரெகுராமா மன்னிப்பு தாரும் அண்ணா, அண்ணா மன்னிப்பு தாரும் அண்ணா, ரெகுராமா மன்னிப்பு தாரும் அண்ணா, மன்னிப்பு தாரும் அண்ணா, ரெகுராமா மன்னிப்பு தாரும் அண்ணா. என்னுடைய தாய் சீதாவை சென்று ஆரியமான கானகத்தில் ஒரு நாளும் என்னால் விட முடியாது. என்னை மன்னிக்க வேண்டும் அண்ணா, என்னை மன்னிக்க வேண்டும். தம்பி, என்ன வார்த்தை இருக்க என்ன வார்த்தை கூறிவிட்டாய்? சீதாவை கொண்டு போய் வனத்தில் விட்டு வர முடியாதா? ஆச்சரியம். முன்பாக தம்பிமார் பரத சத்ருகன் இருவரும் சொன்ன பதில் நீயும் சொல்லிவிட்ட காரணத்தினால் இந்த அயோத்திமா நகரம் அழிந்து மண்மேடு ஆளலுக்கு கூட நான் ஒரு நாளில் கூட தங்க வைக்க மாட்டேன் சீதாவை. ஆகையால் இனிமேல் உங்கள் முகத்தில் விழித்துக் கொண்டு நான் உயிரோடு இருப்பதை விட இறப்பது மேன்மை. என்ன பார்த்து தெரிவிக்கிறார்கள் அண்ணா. இதோ என் கோதுண்ட வானத்தால் உயிரை போக்கிக் கொள்கிறேன் அண்ணா. இதுதான் தக்க தன்னம். உங்களை தம்பி என்று உணர்ந்துதான் இருந்ததல்ல செந்தனல் புவியின் மீது சோர்ந்திடு வேண்டுமானே, நான் முன் செய்த குறைகள் எல்லாம் முடித்திட வேண்டுமானால் எந்த கோதண்டத்தாலே அட என் உயிர் போட்டவனா. எது கடா தம்பி எங்கே பிடிக்கிறாய், எது கடா தம்பி எங்கே
நான் உயிரோடு தன்னத்தில் என் கண்களை பற்றி தடுக்க வேண்டிய காரணமே என் முகத்தில் வெளிக்காதை போய்விடு போய்விடு. மன்னா ஐயோ அசிங்கமா வார்த்தை யாரோ சொன்னான் என்று நீதி எல்லாம் என்று நீங்கள் சொல்லாமல் கூடாது. சதிகாரனை நீதி சத்தியம் தர்மம் என்று சொல்வதற்கு உந்தனுக்கு அருகதி இல்லை. போய்விடு அந்த புறம் போய்விடு. ஐயோ வசிக்க கூடாது என்று வளர்த்தி செய்தை அட செய்யாமலே குற்றம் சேரும் உலகில் சண்டாளனை மீண்டியன் கண்மணியுடைய வாதுகள் பேசிக் கொண்டிருந்தால் உன்னை நான் தம்பியோட பாராமல் ஏசி பேசி காலால் எட்டி உதைக்க தயக்கப்பட்டேன். போய்விடு போய்விடு. ஐயோ சொன்னான் என்று சொல்வது சிலர் நம்மளை பற்றி புகழ்ந்தும் பேசுவார்கள். ஆனால் சொன்னவர்களா எதிரி ஆகிவிடுவார்களா? என்ன சொல்கிறாய்? அன்னவன் ஜாதியில் இளவன் யாகாலி என்று ஏனால்மாக சொல்கிறாயா? இல்லை, அட எதிரிலிருந்து அவனும் எல்லாததை சொன்னார். சண்டாளனே எங்கேயாலும் சென்று விட மாண்டு மனித விட என் முகத்தில் விளைக்காதே. ஐயோ தள்ளுவது நமக்கு தர்மமா சீதை சண்டாளனே என் முகத்தில் விழிக்காதே. போய்விடு. எங்கேயாலும் சென்று மாண்டு மடிந்து விடு, இறந்து விடு. என் அறிவிக்காதே. போய்விடு. என்ன இருக்கு பெற்ற தாய் தந்தை கூட விட்டு நான் பிரிந்திருக்கின்றேன் அல்லவா? தாங்களை விட்டு இந்த பாவி ஒரு நாள் பிரிந்ததில்லையே. அப்படி இருக்கின்ற பொழுது யாரோ ஒருவன் ஒரு வார்த்தை சொன்ன காரணத்தினா என்னுடைய தாய் சீதாவை சென்று ஆரண்யமான கழகத்தில் விட்டு வா முடியாது என்று சொன்னார். தங்களுடைய முகத்தில் விளைக்க கூடாது, எங்கேயாவது சென்று இறந்து விடு என்று சொல்வதற்கு எப்படி? கொண்டிடும் பெண்டிற்காக ஐயோ கொண்டிடும் பெண்டிற்காக கொற்றவன் உயிரமாய்த்தா இந்த அண்டமான் முனிவர்க்கெல்லாம் அடுக்குமோ உந்தன் வார்த்தை அண்ணா அண்ணா
அவர்களுக்காக குற்றவரும் எதிர்பார்த்தார். அண்ணா 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 பன்னெண்டடி சீததண்ணி ஐயோ வண்டனி சீததண்ணி வனந்தனில் விட்டு வாரி ஐயோ தெண்டனா முந்தன் பாதம் திருவடி சரணம் அண்ணா 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 தெண்டகா உந்தன் பாதம் அண்ணா திருவடி சரணம் அண்ணா. அண்ணா Rama
அண்ணா, நம்மளுடைய முன்னோர்கள் மிதனாபுரி சென்று அந்த ஜனக மகாராஜன் மகள் சீதாவுடைய கூட பிறந்த வில்லை வளைத்து நம்மளுடைய தாய் சீதாவை அயோத்திபுரி அழைத்து வருகின்ற பொழுது இந்த பாவி பாதார விந்தத்தை கூட பார்த்ததில்லை என்ன பார்த்ததில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய தாய் சீதாவை மனக்கான மிருக ஜாதிகளில் வசிக்கக்கூடிய மனம் மனித சஞ்சாரம் இல்லாத இடத்திற்கு இந்த பாவி என்ன வார்த்தை சொல்லி அழைத்து செல்வேன் அண்ணா. லட்சுமணா, வேண்டாம். என்ன சொல்கிறாய்? முன்பாக தம்பிமார் பரத சத்ருகன் இருவரும் சொன்ன பதில் நீயும் சொல்லிவிட்ட காரணத்தினால் இனிமேலும் இந்த தம்பிமார்கள் முகத்தில் விழித்துக் கொண்டு உயிரோடு இருப்பதை விட இறப்பதை மேன்மை என்று நான் என் கோதுண்ட பானத்தால் உயிரை போக்கும் போது ஓடோடி வந்து என்னுடைய கரங்களை பற்றி தடுத்து நிறுத்தி, அண்ணா தன் உயிரை காக்க என்ன அன்னை சீதாவை கொண்டு போய் நான் வனத்தில் விட்டு வருவேன் அண்ணா என்ற வார்த்தையை நான் கேட்டவுடனே என் உள்ளம் பூரித்தேன், மனம் மகிழ்ந்தேன். அது மட்டுமல்லாமல் தாரம் வாய்த்தது திருவள்ளுவருக்கு, தம்பி வாய்த்தது ராமச்சந்திரமூர்த்திக்கு, பிள்ளை வாய்த்தது சிறுதொண்ட பக்தனுக்கு, புகழ் வாய்த்தது கர்ணனுக்கு என்ற பழமொழியை நீ நிரூபித்தால் லட்சுமணனே. ஆகட்டும், மிகவும் மனமகிழ்ந்தேன். இருந்தாலும் என்ன சொன்னாய்? அண்ணா, என்னுடைய தாயான சீதாவை நான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி என்னமாக சொல்லி வனத்துக்கு அழைத்து செல்வது? அதற்கு தகுந்த ஆலோசனை தாங்களே கூற வேண்டும் அண்ணா என்று என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா? சொல்கிறேன் சொல்கிறேன். எப்படி என்றால், சற்று காலங்களுக்கு முன்பாக நம் சீதாவுக்கு 5 மாத கர்ப்ப நிலவரம் நாம் அறிந்து சந்தோஷமாக சீதாவுக்கு சீர்மானம் செய்து அவளும் நானும் ஏக சப்ரகுண மஞ்சத்தில் உல்லாசமாக ஜெயந்திக்கின்ற போது, பெண்ணே உனக்கு என்ன பொருள் மீது ஆசை என்று நான் கேட்டேன். அதற்கு அண்ணவள் கூறினாள், சுவாமி தாங்கள் அருகில் இருக்கும்போது எனக்கு எந்த பொருள் மீதும் ஆசை இல்லை. நமது அயோத்தியமா நகரத்தில் எல்லா பொருட்களுமே நிறைந்து காட்சியளிக்கின்றன. இருந்தாலும் கூட நாம் முன்னமே பார்த்த அந்த பஞ்சபடி தீர்த்தம், பர்ணகசாலை, வால்மீகர் ஆச்சிரமம், தெய்வ கன்னிமார்கள், ரிஷிபத்தினிமார்கள் இவர்களை மட்டும் மீண்டும் ஒருவே நான் பார்த்து தரிசிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் உன் தாயான சீதா